Good morning, students. Last class we discussed with life process in bacteria. Today we are going to learn about economic importance of bacteria. பாக்டீரியாவால பொருளாதாரத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். So first one, beneficial aspects. Second column, what are the types of bacteria? And next one, role of bacteria. First, economic importance. Soil fertility. மண்ணோட வளத்தை பெருக்கிறதுல பாக்டீரியாவோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அமோனிஃபிகேஷன். பாக்டீரியா பேசிலஸ் ரமோசஸ், பேசிலஸ் மைக்கோயிட்ஸ், பேசிலஸ் ரமோசஸ், பேசிலஸ் மைக்கோயிட்ஸ். ரோல்: convert complex proteins in the dead bodies of plants and animals into ammonia, which is later converted into ammonium salts. So ammonifying bacteria வந்து பேசிலஸ் ரமோசஸோ பேசிலஸ் மைக்கோயிட்ஸோ என்ன பண்றாங்கன்னா, சாயில்ல இறந்து போன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருக்கிற புரோட்டீன்ஸோட காம்ப்ளெக்ஸ், அதாவது ரொம்ப கூட்டு அமைப்பா இருக்கிற புரோட்டீன் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன மாலிகுல்ஸான அம்மோனியாவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த அம்மோனியா அதுக்கப்புறமா அம்மோனியம் சால்ட்டா மாறி சாயிலோட ஃபர்டிலிட்டி, அதாவது மண்ணோட வளத்தை பெருக்கிறதுல யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், நைட்ரிஃபிகேஷன். நைட்ரஜன் செய்யறதுல ஸோ பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோபாக்டர். நெக்ஸ்ட் ஒன், நைட்ரோசோமோனஸ். ரோல்: கன்வெர்ட்டிங் அமோனியா சால்ட் இன்டு நைட்ரேட்ஸ் and nitrites. So second, soil fertility la nitrification. So எந்த பாக்டீரியால இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோபாக்டர், தென் another one நைட்ரோசோமோனஸ். ஸோ உங்களோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சால்ட்டா கன்வெர்ட் ஆன புரோட்டீன் மாலிகுல்ஸை நைட்ரைட்ஸ் ஆகவும் நைட்ரேட் ஆகவும் மாத்துறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். பாக்டீரியா Acetobacter, Clostridium, Rhizobium. Role: converting atmospheric nitrogen into organic nitrogen. Second one, the nitrogenous compounds are also oxides to nitrogen. Third, all these activities of bacteria increase soil fertility. So soil fertility ல தேர்டா நம்ம பார்க்க போறது நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்துதல் சாயில்ல. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீசியம் அண்ட் ரைபோசியம். ஸோ உங்களோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரஜனா மாத்துறாங்க. செகண்ட் ஒன், நைட்ரஜன் காம்போனன்ட்ஸ் யாரா இருந்தாலும் அதுல இருந்து நைட்ரஜனை ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலியமா வெளியில எடுத்துட்டு வராங்க. இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ரோலும் வந்து பாத்தீங்கன்னா சாயில் ஃபர்டிலிட்டியில பாக்டீரியா மூலம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அமோனிஃபிகேஷன், அமோனியாவை நிலைப்படுத்துறாங்க. செகண்ட் ஒன், நைட்ரிஃபிகேஷன். தேர்ட் ஒன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். தி நெக்ஸ்ட் ஒன், ஆன்டிபயோட்டிக்ஸ், நோய் எதிர்ப்பு பொருள் இல்லைன்னா உயிர் எதிர்ப்பு பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெப்டோமைசின். ஸோ எந்த பாக்டீரியா வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ் uses it cures urinary infections, tuberculosis, meningitis and pneumonia. ஸோ ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீர் சார்ந்த அந்த குழாய்கள் ஏற்படக்கூடிய நோய் தொற்றை கியூர் பண்றாங்க. அதே மாதிரி டியூபர்குலோசிஸ் அப்படின்ற எலும்புருக்கி நோய். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிங்ஸ் அப்படின்ற மூளைச்சாவு. நெக்ஸ்ட் ஒன், நிமோனியா காய்ச்சல். இது எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோமைசின்ஸ் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆயிட்டு இருக்கு. செகண்ட் ஒன், அருமாமைசின்ஸ். ஸோ பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் aureofaciens. Streptomyces aureofaciens. Role: it is used as a medicine to treat whooping cough and eye infections. Next one, aureomycins அப்படின்ற antibiotics
எந்த பாக்டீரியால இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Streptomyces aureofaciens. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமல் அப்படின்ற ஊஃபிங் காஃபை கியூர் பண்றதுக்கும் கண் சம்பந்தப்பட்ட தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது தொற்று நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த அயூராமைசின் பயன்படுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் குளோரோமைசின். எதுல இருந்து கிடைக்குது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் ஒன் Streptomyces venisulae. Streptomyces venisulae use it cure typhoid fever. So the third one வந்து பார்த்தீங்கன்னா chloromycins or chloromycetines. இது கிடைக்கக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா Streptomyces venisulae. இதனுடைய யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ஃபீவர் அதாவது டைஃபாய்டு காய்ச்சலை குணப்படுத்த இந்த குளோரோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் பயன்படுது. ஃபோர்த் ஒன் Pacitrazine. Fourth one Pacitrazine. So bacteria Bacillus licheniformis. Bacillus licheniformis. So uses it is cured to treat syphilis. So Pacitrazine அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் Bacillus licheniformis அப்படின்ற பாக்டீரியால இருந்து எடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுனா மேக நோய் அப்படின்ற சிம்பிளிஸ்க்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாலிமைசின் ஆர் பாலிமிக்சின். The next one polymyxin. So bacteria Bacillus polymisca uses it cures some bacterial diseases. Fifth one வந்து பார்த்தீங்கன்னா பாலிமிக்சின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் எந்த பாக்டீரியால இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் பாலிமிஸ்கா அப்படின்ற பாக்டீரியா. அதனோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான பாக்டீரியல் டிசீஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்கா இந்த பாலிமிக்சின் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ் Streptomycin bacteria Streptomyces griseus. Second one Aureomycin bacteria Streptomyces aureofaciens. Third one Chloromycin bacteria Streptomyces venisulae. Fourth one Pacitrazine bacteria Bacillus licheniformis. Fifth one Polymyxin bacteria Bacillus polymisca. These are all the antibiotics produced from bacteria. So next important industrial uses. So bacteria industrial எந்தெந்த வகையில நம்மளுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். First one lactic acids. Bacterial Lactococcus lactis and Lactobacillus pulcharius. So first one Lactobacillus lactis. Second one Lactobacillus pulcharius. Uses convert milk sugar lactose into lactic acid. So lactic acid அப்படின்றது lactic acid மாறுறதுக்கு காரணமான பாக்டீரியா யாரான்னு பார்த்தீங்கன்னா Lactococcus lactis. Then another one Lactobacillus pulcharius. இவங்களோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் சுகர் இருக்குங்க இல்லையா அந்த சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடா பால்ல இருக்கிற அந்த லாக்டோஸ் சுகரை வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு தராங்க. நெக்ஸ்ட் ஒன் பட்டர். பட்டர்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா வெண்ணெய். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிற பாக்டீரியா Streptococcus lactis. Then second one Leuconotax citrovorum. First one Streptococcus lactis. Second one Leuconotax citrovorum. So uses வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் மில்க் இன்டு பட்டர். பாலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டரா மாற்றக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கு. Then third one cheese. சீஸ்னா பாலாடை கட்டி. So uses of bacteria. Which bacteria used in cheese production பார்த்தீங்கன்னா first one Lactobacillus acetobaxus. Lactobacillus acetophilus. Second one Lactobacillus lactis. Lactobacillus lactis. So uses converted milk into cheese. Milk வந்து சீஸா மாத்தறதுல யூஸ் ஆகுறாங்க. Fourth one curd தயிர். பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா Lactobacillus lactis. Uses converted milk into curd. Milk தயிரா மாத்துறாங்க. Then fifth one yogurt. Bacteria Lactobacillus pulcharius. Lactobacillus pulcharius converted milk into
yogurt. So fifth one. Sixth one, vinegar, acetic acid. Acetobacter aceti uses this bacteria oxidize ethyl alcohol obtained from molasses by fermentation to vinegar. So fermentation அப்படின்ற நொதித்தல் மூலியமா வெள்ளப்பாகு அப்படின்னு சொல்றோம்ல மொலாசிஸ், அந்த மொலாசிஸ்ல இருந்து பெறப்பட்ட எத்தில் ஆல்கஹாலை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமா அசிட்டிக் ஆசிடா மாத்துறதுக்கு இந்த அசிட்டிக் பாக்டீரியா வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஃபர்ஸ்ட் ஒன் லாக்டிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஒன் லாக்டிக் ஆசிட் bacteria Lactococcus lactis and Lactobacillus vulgaris. Second one, butter bacteria Lactococcus lactis and Leuconotox citrovorum. Third one, cheese bacteria Lactobacillus acetopophus and Lactobacillus lactis. Fourth one, curd bacteria Lactobacillus lactis. Fifth one, yogurt bacteria Lactobacillus pulcharic. Fifth one. Sixth one, vinegar acetic acid bacteria name Acetobacter aceti. And seventh one, alcohol and acetone. First one, butyl alcohol. Second one, methyl alcohol bacterium Clostridium acetofutilicum. Clostridium acetofutilicum uses alcohol and acetones on prepared from molasses by fermentation activity of the anaerobic bacteria. So molasses அப்படின்ற வெள்ளப்பாகு கட்டியில fermentation அப்படின்ற நொதித்தல் முறையில anaerobic respiration அதாவது காற்றில்லா சுவாசம் செய்யக்கூடிய பாக்டீரியா மூலமா அந்த வெள்ளப்பாகுல இருந்து நம்மளுக்கு alcohol and acetones கிடைக்குது. The next eighth one, retting of fibers. Bacterium name Clostridium tertium. Clostridium tertium uses the fibers from the fibers yielding plants are separated by the action of Clostridium's vitamin B. Clostridium is called retting of fibers. So நார் பிரித்து எடுத்ததுல யூஸ் ஆகிற பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா Clostridium tertium. இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபைபர் தரக்கூடிய பிளான்ட்ஸ்ல இருந்து ஃபைபர்ஸை பிரித்து எடுக்கிற ப்ராசஸ்ல இவங்க யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபைபர்ஸை பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நைன்த் ஒன், விட்டமின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எசெரியா கோலை E. coli living in the intestine of human beings produced a large quantity of vitamin K and vitamin B complex. விட்டமின்ஸ்ல எசெரியா கோலை அப்படின்ற பாக்டீரியா ஹியூமனோட இன்டெஸ்டைன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பாக்டீரியா நம்மளுக்கு தேவையான விட்டமின் K and B காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுது. செகண்ட் ஒன், Clostridium acetobutilicum. Clostridium acetobutilicum uses vitamin B12 is prepared by the fermentation of sugar. சுகர்ல இருந்து நம்மளுக்கு தேவையான விட்டமின் B2 ப்ரொடியூஸ் பண்றதுல இந்த Clostridium acetobutilicum அப்படின்ற பாக்டீரியா யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், curing of tea and tobacco. தேயிலை மற்றும் புகையில நறுமணத்துல கொண்டு வர்ற ப்ராசஸ்ல uses our bacteria. First one, Mycococcus cantisens and Bacillus megatherium. Mycococcus cantisens. Another one, Bacillus megatherium uses the special flavor and aroma of a tea and tobacco are due to fermentation. Tea and coffee ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபிளேவர் அண்ட் அரோமாக்கு காரணமான ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாஸ் தான் யூசஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அப்படி இருக்குன்னா டோட்டலா 10. ஃபர்ஸ்ட் ஒன், லாக்டிக் ஆசிட். செகண்ட் ஒன், butter. Third one, cheese. Fourth one, curd. Fifth one, yogurt. Sixth one, vinegar. Seventh one, alcohol and acetone. Eighth one, retting of fibers. Ninth one, vitamins. And last one, curing of tea and tobacco. So these are all the economic importance of bacteria. First one, soil fertility. Second one, antibiotics. Third one, industrial uses. So next we are going to learn about disease of bacteria. First we discuss with human disease caused by bacteria.
ஸோ இதுக்கு முன்னாடி பாக்டீரியாவால நம்மளுக்கு பொருளாதார ரீதியா என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வரக்கூடிய ஸ்லைட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்டீரியாவால ஹியூமனுக்கு என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் காலரா. ஸோ காலரா அப்படின்ற டிசீஸ்க்கு காரணமான பாக்டீரியம் நேம் வந்து பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரே. செகண்ட் ஒன் டைபாய்டு, சால்மோனெல்லா டைபி. தேர்ட் ஒன் tuberculosis, mycobacterium tuberculosis. Fourth one leprosy, mycobacterium leprae. Fifth one pneumonia, Diplococcus pneumoniae. Sixth one plague, Yersinia pestis. Seventh one diphtheria, Corynebacterium diphtheriae. Eighth one tetanus, Clostridium tetani. Ninth one food poisoning, Clostridium botulinum. 10th one simple Diptomonia pallidum. So human disease caused by bacteria. 10. First one cholera, Vibrio cholerae. Second one typhoid, Salmonella typhi. Third one tuberculosis, Mycobacterium tuberculosis. Fourth one leprosy, Mycobacterium leprae. Fifth one pneumonia, Diplococcus pneumoniae. Sixth one plague, Yersinia pestis. Seventh one diphtheria. Example Corynebacterium diphtheriae. Eighth one tetanus, Clostridium tetani. Ninth one food poisoning. Example Clostridium botulinum. 10th one syphilis. Example Diptomonia pallidum. So these are all the human disease caused by bacteria. So next one animal disease caused by bacteria. So animals ku varakudiya diseases. First one sheep, anthrax, bacterial pathogen Bacillus anthracis. Second one cattle, brucellosis bacteria Brucella abopostis. And third one cattle, disease name bovine tuberculosis Mycobacterium bovis. Fourth one cattle, black leg pathogen Clostridium sanvi. So animal disease caused by bacteria. First animal sheep, name of the disease anthrax, name of the pathogen Bacillus anthracis. Second one cattle, disease brucellosis, pathogen Brucella abopostis. Third one cattle, disease bovine tuberculosis, pathogen Mycobacterium bovis. Fourth one also cattle, disease black leg, pathogen name is Clostridium sanvi. So next we discuss with plant disease caused by bacteria. So bacteria wala plants ku enna disease varudhu appdin paaka porom. First one name of the host, second one disease, third one name of the pathogen. First one rice, bacterial blight. Disease name bacterial blight, name of the pathogen Xanthomonas oryzae. Second one apple, disease fire blight, pathogen Yerbania amylovora. Third one carrot, disease soft rot, pathogen Yerbania carotidovora. Yerbania carotidova. Fourth one citrus, disease citrus canker, pathogen Xanthomonas citri. Fifth one cotton, disease angular leaf spot, species Xanthomonas malvariorum. Xanthomonas malvariorum. Sixth one potato, disease ring rot, pathogen Clavibacter michicaneus and species and Septitonicus. Seventh one also potato,
This is named scab, and species Streptomyces scabies. So plant disease caused by bacteria. First one, rice, bacterial blight, species Xanthomonas oryzae. Second one, apple, disease fire blight, species Erwinia amylovora. Third one, carrot, disease soft rot, pathogen Erwinia amylovora. Next one, citrus. Fourth one, citrus, disease citrus canker, species Xanthomonas citri. Fifth one, cotton, disease angular leaf spot. இலையில வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க spot like structures இருக்கும். Disease and name of the pathogen Xanthomonas malvariorum. And sixth one, potato, disease ring rot, அழுகி போறது. So disease உருவாக்கக்கூடிய pathogen வந்து பாத்தீங்கன்னா Clavibacter michigansis species and Sebitonix. And last one also potato, disease scab and species Streptomyces scabi. These are all the disease caused by bacteria to plants. So bacteria economic importance இருக்கு and diseases இருக்கு. So today class over. Today you are going to learn economic importance of bacteria and disease caused by bacteria, human, animals and plants. Read well students. Thank you.